2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோடு 75 தொகுதிகள் பெற்ற கட்சி அதிமுக. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரையே சொல்லாமல் 20% அளவுக்கு வாக்கு வங்கியை தக்க வச்ச கட்சி அதிமுக. அந்த கட்சி தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அந்த கட்சி பலவீனமாக இருக்கு, நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத தேர்தல் சமயத்தில் யோசித்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திகேயன் லட்சுமி பேசினதை நானும் சொல்ல போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரீங்களான்ட்ட ஆல்மோஸ்ட் அதே தான் என்னோட கருத்து. ஏன்னா ஆக்சுவலா நீங்களும் கோவமா இருக்கீங்களா? இல்ல என்னோட ஃபர்ஸ்ட் டேக்அவே தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளுக்கு இனிமே அதிமுக தவேக கூட்டணி நீங்க டிபேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. டோர் க்ளோஸ்டு. 50 நாள் டாபிக் அவுட் உங்களுக்கு. அடுத்தது அவர் இந்த ஸ்பீச் ஹை ஆன் ரெட்டாரிக், லோ ஆன் சப்ஸ்டன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால ஒரு சினிக்கலா இருக்கணும் எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. எப்ப பாரு ஏதாவது இன்னும் பேசணும், அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு நினைக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ஆனா அவர் தன்னோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்குமே இது போதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இது போதும் உங்களுக்கு, இந்த மெசேஜிங் போதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு தோணுது. ஜெயலலிதா கருணாநிதி அவர்களை தீய சக்தி முடிச்சு அதான் கேம்பெயின், வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒற்றை வரி நம்மளுக்கும் போதும்னு நினைக்கிறாரான்னு தோணுது எனக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு அரசியலை நோக்கி போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் அரசியலே தேர்தல் வெற்றியா நினைக்கிறாரா? தேர்தலில் வெற்றி பெறது தாங்க அரசியலை நோக்கம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது மட்டும்தான் அரசியலா? எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தி பேச வேண்டாமா? இப்ப இவர் இந்த மாநாட்டுடைய ஏமாற்றம் தானே உங்களுக்கு? ஆமா, அதுதான் எதனாலன்னு சொல்ல போறேன். அண்ணா இது டேக்அவே சீரியஸான டேக்அவே அண்ணா திமுகவை விஜய் அவர்கள் நான் திமுக வாக்குறாரு. அவருடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அண்ணாவை ஸ்பெஷலா அவர் சொல்லுவாங்க நான் அப்படிவாங்களா, அதே மாதிரி ஒரு தவேகாவுடைய ஒரு இதுவா பாக்குறாரு. அதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த 35 நிமிஷம் ஸ்பீச்ல இருந்து அதுதான் ஒண்ணுதான் டேக்அவே. நான் ஆரம்பத்துல இருந்து நம்மள புதிய தலைமுறையில திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன்னா, விஜய் அட்டாக் பண்றது டிஎம்கேவை, ஆனா கொலாட்ரல் டேமேஜ் ஏடிஎம்கேக்கு, ஊமக்குத்து விழுறது ஏடிஎம்கேக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல இருந்தே சொல்றேன். ஏன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறார். ஏடிஎம்கேவோட நிறுவனரை மட்டும் இல்ல, ஃபவுண்டரை மட்டும் இல்ல, ஏடிஎம்கேங்கிற கட்சியே அப்ராப்ரியேட் பண்ண பாக்குறாரு. நீங்க அப்ராப்ரியேட்ங்கிற வார்த்தைக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இல்ல. அதை நீங்க கைப்பற்றதுன்னு அர்த்தம் கிடையாது. மேபி உரிமை கொண்டாடுறது அல்லது தன் வயப்படுத்துறது, அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. இல்ல சார், எனக்கு அதுல ஒண்ணு மட்டும் கிளாரிஃபை பண்ணு. திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு பாஜகவும் முயற்சி செஞ்சாங்க இல்லையா? அதிமுக தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் திமுக பக்கமே போல, பாஜக பக்கமும் போல. அதுக்கு தான் அந்த வாக்கு சதவீதம் சொன்னேன். 2021 75 தொகுதிகள் பெற்றாங்க. 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் 24 நாடாளுமன்ற தொகுதியில் 20% வாக்க வச்சிருக்கிறாங்க. பிரதமர் வேட்பாளரை யாருன்னு சொல்லலை. இந்த பக்கம் திரு மோடி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வலுவா இருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு இக்கட்டான சூழலையும் வலுவா இருக்கக்கூடிய கட்சி தானே. 30 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி 20% வச்சு அவங்க ஆறுதல் சொல்லிக்க முடியாது. அது சீமானுக்கோ விஜய்க்கோ நம்பிக்கை தர ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அவங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் எலக்ட்ரல் சிஸ்டத்துல அந்த 20% ஓட்டை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளவு சிக்கல் கட்சிக்கு, தொடர் தோல்விகள். இப்ப விஜய் ஜெயலலிதா இறக்குறாங்க, கட்சிக்குள்ள சலசலப்பு, சசிகலா சிறைக்கு போறாங்க, ஓபிஎஸ் தனியா போறாரு, டிடிவி சிக்கல், இவ்வளவுக்கு மத்தியில இது நமக்கு அதாவது நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்றது கொஞ்சமாவது நம்பிக்கை வாங்கணும். இவங்க டெபாசிட்டே விட்டுருக்காங்க, அவங்க வரலாற்றே இல்லாத மாதிரி. நீங்க 2004 ஜெயலலிதா இருக்கும்போது 30 தொகுதியில் எழுந்திருக்கலாங்க. இவ்வளவு பட்டு தோல்வி அடையல, டெபாசிட் இழக்கல. கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கு மேல லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க. அவங்க இல்ல அது 96ல தோத்துருக்காங்க. நான் சொல்றது லோக்சபா எலெக்ஷன்ல அது ஒரு ஓரளவுக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். அது அந்த நம்பிக்கை இவங்க பெறலன்னு சொல்றேன்னா, தொடர்ந்து வீக்கன் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட கார்த்திகேயன் எதுக்காக விஜய் அரசியலுக்கு வந்தார்னு நினைக்கிறீங்க? திமுகவோட தொடர் வெற்றி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்றதுக்கான எபிலிட்டி ஏடிஎம்கேக்கும் இல்ல, பிஜேபிக்கு இல்ல, அவங்க சேர்ந்தாலும் இல்ல, பிரிஞ்சாலும் இல்ல. அதுதான் அவரோட நம்பிக்கை. அந்த வீக்கன் ஆயிட்டு இருக்கிற ஏடிஎம்கே தான் அவரோட நம்பிக்கை. அதனாலதான் நான் சொல்றேன், தவேகாவோட கூட்டணி போலாங்கிற நப்பாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லணும் விஜய்க்கு. அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. 53 வருஷ கட்சியை திமுகவோட அதிகமா தமிழ்நாட்டை
அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியை அவர் புறந்தள்ளார், பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகேன்றாரு 2026ல. இவர் 2 வருஷ கட்சி திமுக வர்சஸ் தாவேகான்றாரு. சாரி, திமுக வர்சஸ் தாவேகான்றாரு. ஏடிஎம்கே அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. 2 வருஷ கட்சி, ஒரு தேர்தல் கூட போட்டியிடாத கட்சி வந்து இவ்வளோ சுலபமா ஒரு பெரிய கட்சியை நீங்க வந்து புறந்தள்ள முடியுமா? பிஜேபி கூட இப்படி பண்ணலன்னு. சரி சார், 234 தொகுதிகளிலையும் நானே வேட்பாளர், என் முகமே கட்சியின் சின்னமாக நினைத்து நீங்கள் வாக்களியுங்கள்னு சொல்றாரு. அவருக்கு எம்ஜிஆர் தேவைப்படுறாரு, அண்ணா தேவைப்படுறாரு, 5 கொள்கை தலைவர்கள் தேவைப்படுறாரு, விஜயகாந்த் தேவைப்படுறாரு. இவ்வளவு பேக்கிங்கோட அந்த தேர்தலை சந்திக்கணும்னு தானே திரு விஜய் நினைக்கிறாரு. பிம்ப அரசியல் அது. நீங்க எம்ஜிஆர், லட்சுமி சொன்னாங்க எம்ஜிஆர் அப்படி சொல்ல எல்லா தொகுதியிலும் நான் நிக்கிறேன். பட் அதுதாங்க மீனிங். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அரசியலை தான் இவரும் கையில் எடுக்கிறாரு. கொள்கைகள் வந்து திமுக, அரசியல் வந்து ஏடிஎம்கே. அது டிவிக்கே ஏடிஎம்கே 2.0. இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய, அது வளர்ந்து வர அரசியல் கட்சியோட தலைவர் இன்னும் கொஞ்சம் பாயிண்டடா பின் பாயிண்ட் பண்ணி நீங்க அட்டாக் பண்ணணும். பிஜேபி மதவாத கட்சி, உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு அவங்க எவ்வளவு ப்ராப்ளத்துல சிக்கி இருக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணவரை பத்தி பேச்சையே காணும். எஸ்ஐஆரை பத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு. 3 கிரிமினல் லாஸ் வந்து ரொம்ப ட்ரெக்கோனியன். அப்புறம் வந்து ஜேர்னலிஸ்ட் மேல அஸ்ஸாம்ல வந்து தேச துரோக வழக்கு போட்டிருக்காங்க. பங்களாதேஷ் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 மாத கர்ப்பிணிகளை வந்து பங்களாதேஷ் பார்டர்ல விட்டாங்க. டியூ ஃபார் டெலிவரி. சாப்பாடு கிடைக்குதா, தண்ணி கிடைக்குதான்னு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியல. 20 வருஷமா டெல்லியில இருக்கிறவங்க. இது பிரச்சனை கிடையாது, நாடு ஃபுல்லா லிஞ்சிங் நடக்குது. இதெல்லாம் பாயிண்டடா பேச வேண்டாமா? அப்புறம் கேட்கிறேன், கவின் செல்வ கணேஷ் பத்தி என்ன நீங்க இப்போ அந்த ஆணவ படுகொலை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய போர்வை, ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் வேணும். அந்த போர்வையில போய் பதுங்கிக்கிறாங்க. அது வந்து என்னமோ சர்வரோக நிவாரணி மாதிரி அதை சொல்லிட்டா போதுமா? அதை பத்தி நீங்க பேச வேண்டாமா? ஒரு இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான், கொன்னதும் ஒரு இளைஞன், நடந்த போதும் பேசல, அப்பயும் பேசல, இப்பயும் பேசல. அது ஒரு தீர்மானமா போட்டா போதுமா? நான் அப்புறம் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க வந்து இப்ப கிட்னி திருட்டு நடந்ததுன்றாங்க, அதை பத்தி பேச மாட்டாரு. தூய்மை பணியாளர்கள் பத்தி ஏங்க பேசல? மதுரையில போராட்டம் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கல்ல, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசினா என்ன? அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி இன்னும் நடுத்தரில் நிக்கிறாங்க. போலீஸ் கேஸ் இருக்குது. போராடினவர் போலீஸ் ஸ்டேஷன்ல 8 மணி நேரம் வைக்கப்பட்டிருக்காரு. அவர் கேட்டார்ல, தமிழ்நாடு நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா, நல்லாட்சி நடக்குதா அப்படின்னு நீங்க மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியர், சங்கம் வளர்த்த தமிழ் மதுரை, இந்த மாதிரி அந்த பழங்கதையெல்லாம் இருக்கட்டும். மதுரையில மாநகராட்சியில சொத்து வரி ஊழல் திமுகவே ஒத்துக்கிட்டு மேயருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மேயருடைய கணவரை, அவங்களுடைய கவுன்சிலர் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனையில இருக்காங்க. டாபிக்ல அங்க பேச வேணாமா? மதுரையில மாநாடு நடக்குது. என்ன ஆட்சி நீங்க லட்சணம் நடத்துறீங்க? நீங்களே வந்து ஊழல் ஒத்துக்கிட்டீங்க, நீங்க என்ன நல்லாட்சி கொடுத்தீங்கன்னு அது பாயிண்டடா கேட்க வேண்டாமா? எல்லாமே ஜெனரிக்கா பேசிட்டு போயிடுவாரா? நம்ம தான் டீகோட் பண்ணிக்கணுமான்னு கேட்கிறேன்.